புனிதமான ஹஜ்ஜை நோக்கி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த மதீனா முனவ்வராவை நோக்கி நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த பயணத்தை லேசாக்கி கபூல் செய்வானாக. சென்னை மிக்கவர்களே, இது ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய பயணம். நமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற பயணம். இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் புதிய மனிதர்களாகவே இந்த ஊரில் ஹஜ்ஜை முடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த பயணம். முழுக்க முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா புதிய மனிதர்களாகவே இங்கே வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பயணம். இதை துவங்குகிற போது சதகாக்களை கொண்டு துவங்க வேண்டும். ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 2 கடமை. ஒன்று சதகாக்கள் அதிகம் கொடுப்பது, இன்னொன்று நம்மால் யாருக்கேனும் வருத்தங்கள் நடந்திருக்குமையானால், யாரும் மனதையாவது புண்படுத்தி இருப்போமையானால் அவர்களிடத்தில் அதற்கான பரிகாரத்தை நிச்சயமாக கேட்டு பெறும். யாராவது நம்ம மேல வருத்தமா இருக்கிறாங்க, யாரையாவது வருத்தப்படுத்தி இருப்போம், ஏதாவது பேசி இருப்போம், நமக்குள்ள மன கஷ்டங்களால் பிரிந்திருப்போம். அவங்களை சந்தித்து அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற மன்னிப்பையும் பெற வேண்டும். காரணம், எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஹஜ்ஜில் அடியார்களுடைய பாவங்கள், நாம் அவர்களுக்கு செய்த வருத்தங்களோ, ஒருவரை காயப்படுத்தி இருக்கும் அந்த நிகழ்வோ அரபாவிலோ முஸ்தலிஃபாவிலோ காபாவிலோ மன்னிக்கப்படாது. அவ்வளவுதான் மன்னிக்க வேண்டும். எனவே தனி மனிதர்களுக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தங்களுக்காக அவர்களை சந்தித்து நான் ஹஜ்ஜி செல்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஏதேனும் உங்களை நான் பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நமக்கு தெரியும் சில பேர் நம்மகிட்ட பேசாம இருப்பாங்க. அவங்களையும் கூட நேரடியாக போய் பார்க்க முடியாவிட்டால் தொலைபேசியின் வழியே அவர்களை சலாம் சொல்லி அல்லாஹ்வுக்காக கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் துஆ செய்வேன் என்று பரிகாரம் பெற வேண்டும் என்று நமது மார்க்கத்தின் பெருமக்கள் எழுதுகிறார்கள். புறப்படுற போது நிறைய சதகா, வீட்டில் இருக்கிற நம்ம மனைவி மக்கள் குடும்பம் சும்மா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் தாள் எடுத்து எல்லாருக்கும் அந்த சதகா 2 பாக்கியம். சதகாவுக்கு நிறைய பாக்கியம், குறிப்பாக 2 இந்த பயணத்தில் இருக்கிற சோதனைகள் கஷ்டங்களை நீக்கிவிடும். நம்ம கொடுக்கிற தர்மம். இன்று இந்த பயணம் எந்த நோக்கத்திற்கு செய்வோமோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்ட இடத்தில் கொண்டு நிறுத்தி நம்ம செய்கிற நோக்கம் அல்லாஹ்வே கிடைக்க வேண்டிய ஒரு பயணம். காபத்துல்லாஹ்வுல போய் அல்லாஹ் அடையாம எங்க போய் அடைவது? அல்லாஹ் கிடைப்பதற்கு காபாவை விட இன்னொரு இடம் வேணுமா? அந்த பூமி அவன் டைரக்டான பார்வைப்படும் பூமி, அவன் இல்லம் அது. காபா பைத்துல்லாஹ், அல்லாஹ்வின் இல்லம். அவன் இல்லத்தில் வந்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒமன் தஸலஹு கான ஆமினா, என் இல்லத்துக்குள் நீங்கள் நுழைந்தாலே போதும், ஊரில் இருந்து எத்தனை மனசஞ்சலங்களில் வந்தீர்களோ, வேதனைகள் வருத்தங்களில் வந்தீர்களோ அத்தனையும் நீங்கி இங்கே உங்கள் உள்ளம் நிம்மதி பெறும் என்று குர்ஆனில் வாக்களித்தார் அல்லாஹ். திருக்குர்ஆனில் நம்ம இங்கிருந்து போற போது நிறைய மன சுமைகளுக்கோ மன வருத்தங்கள் கஷ்டம் இருக்கும். எல்லாம் அங்கே போனால் நிம்மதி கிடைத்து விடும் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அது அவ்வளவு பெரிய இடம். காபா நமக்கு நிம்மதி அளிக்கிற இடம். நன்கு ஞாபகம். எனவே நம்முடைய நோக்கம் ரப்பின் அன்பே கிடைக்க வேண்டும். ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாரத்தும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் சதகாக்களால் கிடைக்கும் என்றும் எழுதுகிறார்கள். அதனால போற போது கொஞ்சம் அங்க நிக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டுல இருந்து வருவாங்க சின்ன பிள்ளைங்க, பெரிய ஆட்கள், ஒரு பரக்கத்தை கொடுக்கிறோம். அவங்க பரக்கத்தை வாங்குவாங்க, நமக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ஜி என்கிற அந்த வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் துல்ஹஜ் பிறை 8 அது துவங்கும். நாம 7லேயே தயாராகுவோம். 8 துவங்குது, 7 அன்னைக்கு தயாராகிறோம். பிற 7 நாம எங்க இருக்கிறோம்? மக்காவில் இருக்கலாம் அல்லது மதீனாவில் இருக்கலாம்
பயண ஏற்பாடுகளின் அடிப்படையில் அது இருக்கும். நாம் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தில் 7வது அன்றைக்கு நம்முடைய கழிவுகள் எப்படி உம்ராவுக்கு முந்தி அகற்றினோமோ நகம் நீக்கிக்கிறோம், கழிவு முடிகள் இருக்கிறது நீக்கிக்கிடணும். இருந்தா சுத்தமா நம்ம விட்டுத்திட்டோம் இல்லை பரவாயில்லை, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இருக்கும். ஆனால் நீக்கிட்டு அழகாக 7வது அன்னைக்கு குளித்தோம். ஹஜ்ஜுக்கான குளிய ஹஜ்ஜுக்காக குளிக்கிறேன், இஹ்ராமுடைய குளியை குளிக்கிறேன், நியத்து வைத்தார். நியத்து வைத்து நன்கு குளித்து நறுமணம் பூசி அல்லாஹ்விடம் துஆ செய்தார். என்னுடைய உடல் அழுக்குகளை எல்லாம் நீக்கி பரிசுத்தமாயிருக்கிறேன் ரப்பே, உன்னுடைய இல்லத்துக்கு வருவதற்கு ஹஜ்ஜுக்கு வருவதற்கு மாத்திரம் அல்ல, உன் இபாதத் அத்தனைக்கும் உடல் சுத்தம் மாத்திரம் முக்கியமில்லை, உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடலை சுத்தம் பண்ணி விட்டோம், அழுக்க நீக்கி இருக்கிறோம், ஆடைகளை சுத்தமான ஆடை அணிந்து இருக்கிறோம். எல்லா வகையிலும் ஆடை சுத்தம், இடம் சுத்தம், உடல் சுத்தம் எல்லாம் நடந்தது. என் உள்ளத்தையும் ஆடி வைக்க வேண்டும். இது அல்லாஹ் இடத்தில் நம்ம கேட்கிற ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அதை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம கல்புல நமக்கே தெரியும் சில எண்ணங்கள் எல்லாம் இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், நம்மை மீறி காழ்ப்புணர்ச்சிகள் இருக்கும், இச்சைகள் இருக்கும். அதையெல்லாம் நீக்கும் இடத்திற்கு வரணும். இப்பவுமே தயாராகிட்டே இருக்கணும். மனசு இருக்கு பாருங்க, என்னைக்கும் அது நம்ம கட்டுப்படாது. அது எங்க இருக்குமோ அங்கதான் நம்ம இழுத்துட்டு போகும். நப்சுங்கிற அந்த ஒரு வாழ்க்கை அது எங்கே போகுமோ அங்கதான் நம்ம இருக்கும். அதை நியாயப்படுத்தும் இடத்துல நம்ம இருப்போம். அந்த நப்சுனுடைய ஆசைகளை, அதில் குவிந்து இருக்கிற தரமில்லாத எண்ணங்களை, அதில் குவிந்து கிடக்கிற அல்லாஹ்வின் அன்பை விட்டும் நம்மை தூரமாக்குகிற காரியங்களை முற்றிலும் நீக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் தௌபி செய்வானாக. நமக்கே தெரியும், நமக்கு ஒரு எண்ணம் வருது, இது நல்ல எண்ணம் இல்லைன்னு தெரியும். அது மாதிரி எண்ணங்கள் வரவிடாமல் இப்பிருந்தே கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் 7வது அன்றைக்கு குளிக்கும் போது அந்த நியத்தையும் வச்சுக்கிறோம். அல்லாஹ் தௌபி செய்யட்டும், இஹ்ராம கட்டிடும். நமக்கு புறப்படணும் வாங்க. அரபாவை நம்ம முழுமையான குளிச்சு முடிச்ச பின்னால ஒரு அறிவிப்பு வரும். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு கிளம்பணும், அது 10 மணிக்கு கிளம்பணும், ஒரு அறிவிப்பு செய்துருவாங்க. நம்ம தயாரா இருக்கலாம். நம்ம புறப்படும் போது குளிக்கலாம்னா இருக்கக்கூடாது, காலையிலே குளிச்சிட வேண்டியதுதான். 7வது நாள் காலையில நம்ம பெண்கள் சுத்தி இருக்கிறவங்க, நம்ம ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே அன்னைக்கு பிஸியா இருக்கும், பார்த்துருவோம். அதனால கொஞ்சம் யாருக்கு டைம் கிடைக்குமோ அட்வான்ஸா குளிச்சு ரெடி ஆயிடும். குளிச்ச உடனே யாராவது கட்டணும்னு அவசியம் இல்லை. குளிச்சுட்ட உடனே யாராவது கட்டணும் அப்படிலாம் இல்லை. குளிச்சு முழுமையா ஆயிட்டோம், ராகத்தா இருக்கலாம், சாதாரண ட்ரெஸ்ல இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். புறப்படணும்னு சொல்லும் போது இஹ்ராம் கட்டிடும். அதுக்கு பின்னால் ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கலாம். அது 10 மணிக்கு பஸ் வரும்னு சொல்றாங்களா? 10 மணிக்கு பஸ் வருதா? ஒரு 8 மணிக்கு எல்லாம் நம்ம இஹ்ராம கட்டி ஒரு 2 ரக்காத் தொழுதும். இஹ்ராமுடைய தொழுகை 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், நியத் வச்சு தொழணும். தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். பஸ் வந்து உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. முதல் விஷயம் ஹஜ்ஜி உம்ரா இது போன்ற காரியங்களில் குறிப்பாக ஹஜ்ஜுடைய நாட்கள்ங்கிறது அல்லாஹ் லேசாக்க வேண்டிய ஒரு நாட்கள். சில சில காரியங்கள் நடக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாவற்றையும் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ். ஹஜ்ஜில ஃபாயிதா என்னன்னு கேட்டா, ஒமா ஃபவாயிதுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய பிரயோஜனம் என்ன? அது வார்த்தைகள் இல்லை, எழுதுகோல் இல்லை, எல்லாத்தையும் சொல்றதுக்கு 2 விஷயத்தை எல்லாருமே எழுதிடுவாங்க. அத்தவாது ஒரு தசாமு. ஹஜ்ஜில என்ன கிடைக்கும், ஹஜ்ஜினால என்ன பிரயோஜனம்? அத்தவாது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒருவர் மற்றவர்களுக்கு பணிஞ்சு நடக்கிறதா ஹஜ். அதை அங்க படிச்சுக்கலாம், போய் பாடம். நான் இந்தியா, இன்னொருவர் இருப்பார், என் பக்கத்தில் ஒரு அமெரிக்காவை சார்ந்தவர் இருப்பார், இங்கே லண்டனில் ஒருவர் உட்கார்ந்து இருப்பார், ஸ்ரீலங்காவில் ஒருவர் இருப்பார். ஒவ்வொருவர்களுடைய மனோநிலை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவருக்கு முன்னால நான் யாருங்கிறத காட்டக்கூடாது, அவருக்கு முன்னால நான் பணிவதுதான் ஹஜ்ஜிங்கிறான். அதிலிருந்து அந்த பாடம் கிடைக்கும். ஹஜ்ஜில போனா பணிவுங்கிற அந்த வாழ்க்கை ஹஜ்ஜி கொடுக்கிற ஃபாயிதாங்கிறாங்க. ஹஜ்ஜினுடைய பயன்பாடு எல்லாருமே அங்கே பணியும் இடம். அந்த தன்மை ரசூலுடைய சிபத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபத் காலத்தில் எல்லா காலத்திலும் தன் பணிவாகவே காட்டினார்கள். தன்னுடைய முகவரியை அல்லாஹ் உலகம் பூரா விரிவாக்கம் செய்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரி தோழர்களில் ஒருவராக இதுவெல்லாம் நமக்கு பெறலாம். குறிப்பாக தாய்மார்கள், பலதரப்பட்ட பெண்களோடு நீங்கள் இருப்பீர்கள். கோபத்தை அடக்கிற,
பணிவுனா என்ன? கோபத்தை அடக்கணும், வேகத்தை கட்டுப்படுத்தணும், உணர்ச்சி அடக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஈகோ பார்க்க கூடாது. அந்த அம்மா வந்து இருக்குது, அந்த அம்மா மாதிரியா இருக்குது, அந்த அம்மா பார்த்தா எனக்கு மனசு இல்லை, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. கோபம், வேகம், தாபம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, உணர்ச்சிகள் அடக்குவது, ஈகோ பார்க்கவே கூடாது. எல்லாரிடத்திலும் நாம் சாதாரணமாக வாழ்க்கை தான் ஹஜ்ஜின் வாழ்க்கை. அதுதான் தவாது. நான் பணிவா நடக்கிறேன் என்பது அல்ல. நம்ம முன்னால வரக்கூடியவங்க சொல்லணும் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறார், அந்த பிரயோஜனம் ஹஜ்ஜில கிடைச்சிடும். அது கிடைச்சிட்டா உங்க ஹஜ்ஜி பயனுள்ள ஹஜ்ஜின்னு எழுதுறாங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் தௌஃபீக் செய்வாரா. சங்கை மிக்கவர்களே, அப்ப நாமும் புறப்படும் டயத்துல கிளம்பிடுறோம். பஸ் வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் ஏறுறோம். சில நேரத்துல பஸ்ல சீட்டு கிடைக்கும், சீட்டும் சில நேரத்துல கிடைக்காது. அங்க போய் நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன், அப்படி வந்திருக்கிறேன் பேசக்கூடாது. காசு இல்லாம யாரும் பயணம் செய்ய முடியாது. ஆனா ஹஜ்ஜிங்கிறது அப்படிதான் இருக்கும். 40 பேருக்கு ஒரு பஸ் இருக்கும், நம்ம 45 பேர் இருப்போம், 5 பேர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இல்ல அந்த 5 பேருக்கு தனி பஸ் தர மாட்டாங்க. இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு டிராவல்ஸோ ஹஜ்ஜி சொசைட்டியோ முடிவு செய்யறது அல்ல. ஹரமில் இருக்கிற அந்த கணக்கு ஒண்ணு இருக்கு. இந்த ஹஜ்ஜி காலத்தினுடைய ஏற்பாடுகளை செய்யறவங்க அங்க இவங்களுக்கான ஆட்கள். அப்ப அந்த நிலைகள்ல சில விஷயங்கள், சில நேரத்துல பஸ்ல ஏறிடுவோம், 1 மணி நேரத்துல போக வேண்டியது 5 மணி நேரம் போகும்.